கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் நாம் எப்படிப்பட்ட வழிகளில் நடக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவார். எப்படி காட்டுவார் என்றால், வேதத்திலுள்ள வசனத்தின்படி நாம் என்னென்ன வழிகளில் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தெரியுமா? நாம் எப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் ஒளியாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நம் பாதைக்கு தீபமும் நம் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பிலே அன்பு காட்டுகிற பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படியெனில், கிறிஸ்து நமக்காக அவரை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அவருடைய ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்து அந்த அளவுக்கு நம் மீது அன்பு கூர்ந்தார். அதே போல நாமும் மற்றவர்கள் மீது அன்பு காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மாமிச இச்சைகளை, உலக ஆசை இச்சைகளை மேற்கொள்ள முடியும். எப்படி என்றால், நாம் அந்த உலகத்துக்கு முன்பாக கடந்து செல்லும்போது அநேக காரியங்கள், திருமண காரியங்களுக்காக செல்லுவோம், வியாபாரங்களுக்காக செல்லுவோம், தொழிலுக்காக செல்லுவோம். இப்படியெல்லாம் செல்லும்போது நாம் மாமிச இச்சை சில வேளைகளில் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திலே நடக்க வேண்டும். நாம் சத்தியத்திலே நடக்கிறோம் என்பதை தேவ மனிதர்கள் கேள்விப்படும்போது சந்தோஷப்படுவார்கள். அதை காட்டிலும் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாகும். சத்திய வார்த்தைகளின்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய நியமங்களுக்கு, வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நற்கிரியைகளை செய்து நாம் நம்முடைய நடக்கையிலே காட்ட வேண்டும். நற்கிரியை செய்வதற்கு தான் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். ஏனென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல நன்மை செய்து வாழ வேண்டும். ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது புறம்பே இருக்கிறவர்கள் இந்த உலகத்துக்கு முன்பாக நாம் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது கர்த்தர் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகிற வழிகள். நாம் இந்த வழிகளில் நடக்கும்போது, அதாவது ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கும்போது, அன்பு காட்டுகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போதும், ஆவிக்கேற்றபடி நடக்கும்போதும், சத்தியத்திலே நடக்கும்போதும், நற்கிரியைகளை செய்து நடக்கும்போதும், ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போதும் கர்த்தர் நம்மை அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படுகிறதை பார்த்து பூமியுள்ள சகல ஜனங்களிலும் நம்மை மேன்மையாக வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு இன்னும் ஆலோசனை சொல்லி நம்மை கரம் பிடித்து அனுதினமும் கரம் பிடித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே ராஜா, நீர் எங்களுக்கு வேதத்திலிருந்து தகப்பனே ராஜா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழியை போதித்து காட்டுகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. இந்த வழிகளிலே நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒளியின் பிள்ளைகளாய், அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய், அப்பா ஆவிக்கேற்ற பிள்ளைகளாய் தகப்பனே ராஜா, சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் ராஜா, நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாய், ஞானம் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ நடந்து எங்கள் வழியை காட்ட தேவன் எங்களுக்கு அப்பா ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் விவேகத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.